தாங்கள் இப்படி அலட்சியமாக பேசுவதால் தங்கள் திவ்ய சக்தி அனைத்து போய்விடுகிறது. தாங்கள் இப்பொழுது பிரம்மலோகம், கைலாயம், இந்திரலோகம் எங்கும் செல்ல முடியவில்லையே. என்ன கூறுகிறீர்கள் தேவரிஷி? நாராயண நாராயண தேவேந்திரா, நான் உண்மையைத்தான் கூறுகிறேன். தாங்கள் சுபசக்தியை எதிர்த்த பிறகும் தாங்கள் இப்பொழுது ஸ்ரீ வைகுண்டம் செல்வதற்கு வாய்ப்பு வந்துள்ளதே. தாங்கள் இந்த சராசரத்தில் அனைத்து சுபசக்திகளையும் எதிர்த்து என்ன செய்ய போகிறீர்கள்? தங்களின் இந்த தீய செயலுக்கு இந்த தண்டனையே மிகவும் குறைவுதான். நாராயண நாராயண. வணங்குகிறேன் மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசா. தாங்கள் கருணை வாய்ந்தவர், குறைகளை போக்கக்கூடியவர். நான் அறியாமல் செய்த என்னுடைய தவறுகளை மன்னித்து என்னுடைய துக்கத்தை போக்குவதற்காக தாங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். மன்னியுங்கள் மயூரீஸ்வரா. தாங்கள் என் குறைகளை மன்னித்து அந்த துஷ்டன் சிந்துவிடம் இருந்து சொர்க்கத்தை காப்பாற்றி தாருங்கள். சொர்க்கம் இல்லாமல் நான் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறேன். நாராயண நாராயண. வணங்குகிறேன் மங்களமூர்த்தி. தாங்கள் இப்பொழுது அசுரமாதா திதியின் குரலை கேட்டு தாரகாக்ஷின் சொர்ணபுரிக்கு சென்றீர்களா? இல்லை தேவரிஷி, நான் தாரகாக்ஷின் ஸ்வர்ணபுரிக்கு இப்பொழுது செல்லவில்லை. ஏனென்றால் அதற்குள் செல்வது என்னை பொறுத்தவரை ஆகாத காரியம். ஆனால் நான் அசுரமாதா திதியின் அருகே நிச்சயம் சென்றேன். என்றால் தாங்கள் அசுரமாதா திதியிடம் சென்றீர்களா மயூரீஸ்வரா? 3 லோகத்திற்கும் செல்லக்கூடாது என்ற கட்டளையை பெற்ற பிறகும் கூட தாங்கள் கண்களில் ஆர்வம் ஏற்படுவது கூடாத விஷயம். தாங்கள் குழம்பி இருக்கிறீர்கள் தேவராஜா. நான் மயூரேஸ்வரன் இல்லை, கௌரி புத்திரன். என்னுடைய கரத்தின் மூலம் சிந்துவின் வதம் ஒருபோதும் நடக்காது. அப்படியென்றால் தாங்கள் கௌரி புத்திரனா? என்னை மன்னித்து விடுங்கள் கௌரி புத்திரரே. தாங்கள் உண்மையிலே அசுரமாதா திதியிடம் சென்றீர்களா? ஆம் தேவராஜா, என் தந்தை சிவசங்கரின் ஆணை அது. அசுரமாதா திதிக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்றிருக்கிறார். அந்த துஷ்டையின் உயிரை காப்பாற்ற பகவான் சிவனுக்கு ஏன் இத்தனை கருணை? ஏனென்றால் அவர் அசுரர்களின் உயிரை காப்பாற்றும் தெய்வமாயிற்றே. அசுரர்களின் உயர்வு அசுரமாதா திதியின் கரங்களில் தானே இருக்கிறது. அசுரர்கள் உயர்வு பெற்றால் அவர்கள் சொர்க்கத்தை ஆக்கிரமிப்பார்கள், தேவர்களை துன்புறுத்துவார்கள், தோல்வியடைய செய்வார்கள், ஏமாற்றுவார்கள். இதுதான் சிவனுக்கு உகந்ததா? பகவான் சிவன் ஒவ்வொரு கணமும் அவரவர் கர்மங்களுக்கு தகுந்த பலனை தருவார். யார் அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏன் அவர் கருணை புரிய வேண்டும்? தோல்வி மற்றும் இடமில்லாத காரணமாக என் மனம் குழம்பி விட்டது. நான் அவ்வப்போது தவறு செய்து கொண்டே இருக்கிறேன். அவ்வப்போது மன்னிப்பும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். தாங்கள் கருணை கூர்ந்து என்னிடம் கூறுங்கள். இப்பொழுது மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசரை எங்கு காணலாம்? மயூரேஸ்வரர் இந்த சமயத்தில் தாய் பார்வதி, தந்தை சிவசங்கருக்கு சேவை செய்ய கைலாயத்தில் இருக்கிறார். ஆனால் தாங்கள் அவரை என்னதான் வேண்டினாலும் கைலாயத்தை விட்டு வரமாட்டார். தேவரிஷி, தாங்கள் தேவராஜரின் சாந்தமில்லாத மனதிற்கு சாந்தி தரும் உபாயத்தை கூறுங்கள். நாராயண நாராயண. தேவேந்திரா, தங்கள் சாந்தமில்லாத மனதிற்கு சாந்தி மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை வழிபட்டால் கிடைக்கும். இருந்தும் தங்களின் அவசரம் காரணமாக 3 லோகத்திற்கும் செல்லும் சக்தியை இழந்து விட்டீர்கள். அதனால் பூலோகத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி ஆராதனை செய்யுங்கள். உங்களுக்கு மங்களம் உண்டாகும். அப்பொழுது நாங்கள் என்ன செய்வது தேவரிஷி? அக்னி தேவா, தேவராஜனின் தவறின் காரணமாக சிந்து அசுரனின் ஆயுள் நீடித்துக் கொண்டே போகிறது. நாம் அனைவருக்கும், இந்த சராசரத்திற்கும் அவனது தொல்லை நீடித்துக் கொண்டே போகும். தேவரிஷி, சிந்து அசுரனின் வதம் மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசர் கரத்தால் அல்லவா நடக்கும்? நாராயண நாராயண. அதனால்தான் இந்த அறிவுரையை நான் கூறினேன். தாய் தந்தையினருக்கு சேவை செய்ய ஸ்ரீ கணேசர் கைலாயத்திற்கு செல்லட்டும். தங்களுடைய எண்ணம் அவசியம் நிறைவேறும். நாராயண நாராயண. ஓம் மகா கணேசாய நம. இனியும் தாமதப்படுத்தக்கூடாது தேவர்களே. நாம் செய்த தவறை நாம் திருத்திக் கொள்ள நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. சீக்கிரமே பூலோகம் சென்று ஸ்ரீ மகா கணேசரின் ஆராதனையை ஆரம்பிக்கிறேன். நீங்கள் கைலாயம் சென்று பகவான் சிவசங்கரையும் மயூரேஸ்வரரை மனம் குளிரச் செய்ய முயற்சி செய்யுங்கள். ஸ்ரீ மகா கணேசருக்கு ஜெய்.
தேவி பார்வதி, பாலகர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் உணர்வு இருக்கிறதே. நாம் அவர்களிடம் எப்பொழுதும் அன்பாக இருக்க வேண்டும். உண்மைதான் சுவாமி. பாலகனாக இருந்தாலும் அவர்கள் மனதும் வேதனைப்படும் அல்லவா? அவர்கள் மனது வெகுளியாயிற்றே. இருந்தும் ஒரு பாலகன் கவலையில் ஆழ்ந்திருக்கும் பொழுது என்ன செய்வது? மன்னியுங்கள் மயூரேஸ்வரரே, நாங்கள் எல்லோரும் இருக்கும் பொழுது தங்களுக்கு என்ன கவலை? கணங்களின் தலைவா நந்தி மகாராஜா, உங்களது மயூரீஸ்வரர் தனது சகோதரன் கௌரிபுத்திரன் விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார். கௌரிபுத்திரனின் விஷயத்தை பற்றியா? அதை நினைத்தா கவலைப்படுகிறாய் மகனே? ஆம் தேவி, நீ கௌரிபுத்திரனுக்காக மோதகம் செய்தாய். அவர் இல்லை என்று இவருக்கு தந்தாய். அவர் மட்டும் இப்போது இங்கு இருந்திருந்தால் இவருக்கு என்ன பதில் கூறியிருப்பாய்? என்ன மயூரீஸ்வரா, உன்னுடைய கவலைக்கு காரணம் இதுதானே? பிரிய மயூரீஸ்வரா, நீ என்னை பற்றி கவலைப்படாதே. தாய் தரும் இனிப்பு மோதகத்தை நீ அருந்திவிடு. அது எனக்காக செய்திருந்தாலும் பரவாயில்லை. நீ மகிழ்வாக இருக்க வேண்டும். தாய் பார்வதி அதை தான் யோசித்துக் கொண்டிருக்கிறார். நீ இன்னும் துக்கமாக இருந்தால் தாயின் மனது இன்னும் சங்கடப்படும் அல்லவா? அது நல்லதல்ல. மயூரீஸ்வரா, நான் உன்னிடம் இதை கூறத்தான் இப்பொழுது வந்தேன். சிந்து அசுரன் வதம் முடியும் வரை நீ தாய் தந்தைக்கு சேவை செய்ய வேண்டும். அதை கூறத்தான் நான் வந்தேன். நான் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பப்படி அவர் கூறிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். சாம்ப சதாசிவன் மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு, சாம்ப சதாசிவன் மாதா பார்வதி மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு. கைலாயம் உங்களை வரவேற்கிறது தேவகணங்களே. உங்களது தோல்வியை பற்றியும் தேவேந்திரனுக்கு கிடைத்த தண்டனை பற்றியும் எனக்கு தெரியும். அதன் காரணமாக அவன் எந்த திவ்ய லோகத்திற்குள்ளும் வர முடியாது. தேவாதி தேவா, தேவராஜன் தன் தவறுக்காக மனம் வருந்துகிறார். பவன் தேவா, வருந்துவதற்கு முன் அவன் அறிந்திருக்க வேண்டும். தைரியமும் வலிவும் இருந்தால் மனிதன் வாழ்வை நிம்மதியாக நடத்த முடியும். இது தேவேந்திரன் செய்த தவறால் வந்த விளைவு. தவறு செய்வது மனிதனின் சுபாவம் தானே. தவறு செய்தாலும் அதை நாம் உணரத் துவங்கிவிட்டால் அனைத்தும் சுபமாகிவிடும். மகாதேவா, தேவரிஷி நாரதரின் அறிவுரைப்படி நாங்கள் தங்கள் உதவியை நாடி வந்துள்ளோம். அந்த துஷ்ட சிந்துவின் காரணமாக தேவர்கள் நாங்கள் அவமானப்படுகிறோம். வர்ணதேவா, தேவர்களின் கஷ்டத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் சமயம் வருவதற்குள் என்னால் எதுவும் செய்ய முடியாது. அவரவர் விதியின் பயன் முடியும் வரை மும்மூர்த்திகளானாலும் எங்களால் அவர்களை தண்டிக்க முடியாது. அவரவர்கள் கர்ம வினைப்படிதான் அவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள். தேவர்கள் எங்கள் குறை தீர கருணை புரியுங்கள் கருணாமூர்த்தியே. மகாதேவா, நான் தங்களை வேண்டுகிறேன். சிந்துவிடமிருந்து தேவர்களை மீட்டு வாழ்வு தாருங்கள். மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசா, அந்த துஷ்ட சிந்துவின் வதம் தங்கள் கரங்களால் என்ற பின்பும் ஏன் தாமதப்படுத்துகிறீர்கள்? தேவகணங்களே, நான் என் தாய்க்கும் தந்தைக்கும் சேவை செய்து கொண்டிருக்கிறேன். என் தந்தை கூற வேண்டும். அந்த சமயம் வரை என்னால் எதுவும் செய்ய முடியாது. அவர் கூறாமல் நான் என்ன செய்ய முடியும்? அந்த சமயத்திற்காக காத்திருங்கள். காத்திருக்கும் சமயத்தில் அனைத்து தேவர்களும் ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய வேண்டும். தான் செய்த தவறை உணர்ந்து அதற்காக மனம் வருந்தி தேவராஜன் இந்திரன் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதித்து வருகிறான். ஆனால் அது மட்டும் போதாது. அதைவிட முக்கியமான காரியத்தை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும். மகேஸ்வரா, தாங்கள் எந்த காரியத்தை பற்றி கூறுகிறீர்கள்? புரியும்படி எங்களுக்கு கூறுங்களேன். சூரிய தேவன் தேவராஜன் இந்திரனை ஜகத்தை காக்கும் ஸ்ரீ விஷ்ணுவிடம் சென்று சரணடையும்படி அறிவுரை கூறியிருக்கிறார். ஆனால் சூரியன் மீது இருக்கும் கோபத்தில் தேவராஜன் இந்திரன் அங்கு செல்லவில்லை. தேவராஜனின் கோபம் தேவையில்லாதது. நீங்கள் அனைவரும் ஸ்ரீஹரி விஷ்ணுவிடம் செல்லுங்கள். அவர் உங்களுக்கு தேவையான உதவிகளை அவசியம் செய்வார். தேவாதி தேவா, நான் தங்களிடம் ஒன்றை... தாங்கள் கேட்க வந்ததை தயக்கமின்றி கேளுங்கள் பவன் தேவா. 3 காலம் அறிந்த பகவான் விஷ்ணுவிற்கு இதை பற்றி நன்கு தெரியும். சிந்து அசுரனின் வதம் மயூரீஸ்வரரின் கைகளால் என்று. பிறகு எப்படி அவர் தேவர்களுக்கு உதவி செய்ய முடியும் மகாதேவா? ஒருவேளை ஸ்ரீஹரியின் உதவி தேவர்களுக்கு கிடைக்காது என்றால் தாங்கள் அங்கு செல்வதற்கு சுவாமி ஏன் அறிவுரை கூறப் போகிறார்? சுவாமியின் வாக்கில் சந்தேகப்பட்டு தாங்கள் தவறு செய்யாதீர்கள். இதற்கு இந்திரன் தான் காரணமா? மன்னியுங்கள் மகாதேவி, அறியாமையால் தவறு செய்துவிட்டேன்.
என்னை மன்னியுங்கள். தேவகணங்களே, என்னுடைய அருட்கடாட்சமும் என் ஆசீர்வாதமும் என்றும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் உங்கள் முயற்சியை செய்யுங்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிட்டும். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். தந்தையே, நான் தங்களிடம் அவசியம் கூற வேண்டும். கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசன் சற்று முன் இங்கு வந்திருந்தார். அவர் உன்னிடம் கூறியிருப்பாரே, சிந்துவின் வதம் முடியும் வரை நீ கைலாயத்திலே இருக்க வேண்டும் என்று. கௌரிபுத்திரன் இங்கே வந்து என்னை சந்திக்கவில்லையே, அது எதற்காக மகாதேவா? ஆம் தேவி பார்வதி, கௌரிபுத்திரன் கணேசன் தன் மாதாவின் தைரியத்தையும் பாசத்தையும் சோதித்து பார்க்கிறான். ஆனால் அது நல்லதல்ல. மகன் தாய்க்கே சோதனை செய்யலாமா? இந்த கேள்விக்கான பதிலை நீ கௌரிபுத்திரனிடம்தான் கேட்க வேண்டும். தாயே, தாங்கள் தங்கள் சக்தியை பயன்படுத்தி கௌரிபுத்திரனை இங்கு அழைப்பதற்கு முயற்சி செய்யக்கூடாதா? சுவாமி, தங்களோடு எத்தனை காலங்கள் கழித்து இப்படி நடந்து செல்வதை நினைத்து எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. இருந்தும் தேவி லக்ஷ்மி, நீ அவ்வப்போது கூற வந்து பாதியில் நிறுத்துகிறாய். இப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனதில் நிறைய பிரச்சனைகள் வந்து உன்னை குழப்புகின்றன என்பது எனக்கு தெரியும். உன்னை குழப்பும் அந்த பிரச்சனை என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? சுவாமி, இதற்கு காரணம் ஏதோ இருக்கிறது. நீண்ட நாள் கழித்து பார்க்கிறேன். தங்கள் பக்தர்கள் தங்களை அழைக்கவில்லை. மகாதேவி, பக்தர்கள் கஷ்டத்தில்தான் என்னை அழைப்பார்கள். அப்பொழுது சராசரத்தில் கஷ்டமே இல்லையா? மகாதேவி, நீ சகல சௌபாக்கியத்திற்கும் தேவி. ஸ்ரீ கணேசர் புத்தி ரித்தி சித்தி வரதானங்களை அளிப்பவர். எப்பொழுது சராசரத்திற்கு தங்கள் இருவரின் வரதானங்களும் கிடைக்கிறதோ உயிர்களின் கஷ்டம் நீங்கிவிடுமே. அது உனக்கு தெரியாதா தேவி? இதைத் தவிர வேறு ஏதோ ஒரு பிரச்சனை உன் மனதை குழப்புகிறது என்று நினைக்கிறேன். இந்த சராசரத்தில் இருப்பவர்கள் உண்மையான பக்தியோடு இருக்காவிட்டால் நீயும் மங்களமூர்த்தி கணேசரும் அவர்களுக்கு எப்படி கருணை புரிய முடியும்? ஆம் பிரபு, இதை கேட்கத்தான் எண்ணினேன். சராசரத்தில் ஒவ்வொரு உயிரும் துவேஷம், சுயநலம் ஆகிய எண்ணங்களோடு வாழும் பொழுது அவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் எப்படி கிடைக்கும்? மகாதேவி, உன்னுடைய கேள்வியிலேயே அதற்கான பதிலும் அடங்கியிருக்கிறது. எனக்கு புரியவில்லை பிரபு. மகாதேவி, ஒரு உயிர் தனக்குள் துவேஷம், சுயநலம் போன்ற கர்மங்களை வைத்துக் கொண்டிருந்தால் அவர்கள் பகவானை நோக்கி எப்படி குரல் கொடுப்பார்கள்? அவர்களின் பாவம் அளவுக்கு மீறிதானே போகும். அவர்கள் அந்த குணங்களை கொண்டுதான் வாழ்வார்கள். அவர்களுக்கு கடவுளை அழைக்க வேண்டிய அவசியமே வராது. அர்த்தம்? அதன் அர்த்தம் அவர்கள் தங்கள் சுயநலத்தை கொண்டு சுயமாகவே தங்கள் வேலையை முடித்துக் கொண்டு விடுவார்கள். சுயமாக எதுவும் செய்ய முடியும் அல்லவா? செய்வது இருக்கட்டும் சுவாமி. ஆனால் அப்படி செய்வதனால் இந்த பிரச்சனை தீரும். அந்த நிலையில் பக்திக்கும் பூஜைக்கும் என்ன பலன் கிடைக்கும்? வணங்குகிறேன் தாயே லக்ஷ்மி, வணங்குகிறேன் ஸ்ரீஹரி. தாயே, தங்களின் இந்த கேள்வியில் பூஜை பக்தியின் மகிமையை பற்றி நன்கு தெரிகிறதே. கௌரிபுத்ரா ஸ்ரீ கணேஷா, ஆச்சரியமாக இருக்கிறதே. கைலாயத்திலிருந்து சேவை புரிந்து கொண்டிருக்கும் கௌரிபுத்திரன் இன்று ஆகாய மார்க்கத்திற்கு வந்திருக்கிறாரே. வாருங்கள் மங்களமூர்த்தி, எங்கள் அருகில் வாருங்கள். ஜெகத்தை காப்பது நான் அல்ல, தாங்கள் இருவரும் தான். நான் தாங்கள் இருவரையும் தரிசனம் செய்ய வேண்டிய எண்ணத்தோடு தான் இப்பொழுது இங்கு வந்தேன். இங்கு கைலாயத்தை பற்றிய பிரச்சனை எதற்கு? மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் இன்னொரு அவதாரமான மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசன் தாய் தந்தைக்கு சேவை செய்து வருகிறார். மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசர் கைலாயத்திலும் கௌரிபுத்திர ஸ்ரீ கணேசர் ஆகாய மார்க்கத்திலுமா? நிச்சயம் இந்த சராசரத்தில் ஏதோ மாற்றம் நிகழத்தான் போகிறது. சராசரத்தில் மாற்றம் என்றால் தங்களுக்கு தெரியாமல் இருக்குமா ஸ்ரீஹரி? அவர் கூறிய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காகத்தானே நான் இந்த ஜென்மமே எடுத்து வாழ்ந்து வருகிறேன். ஆனால் அதில் பிரச்சனை என்ன? என்னிடம் கூறுங்கள் கௌரிபுத்ரா. தாயி, அந்த பிரச்சனையை பற்றி பிறகு கூறுகிறேன். அதற்கு முன்னால் ஸ்ரீஹரியின் ஆணை என்னவோ அதை நான் இப்பொழுது நிறைவேற்ற வேண்டும். அவசியம் கௌரிபுத்ரா. உலகத்தை காப்பவரே, தாங்கள் தேவர்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு சிந்து அசுரன் சொர்க்கத்தை கைவிட காரணமாக போகிறீர்கள். அதை கைவிட செய்வது எவ்வளவு கடினமான காரியம் என்று தாங்களுக்கே தெரியும்.
என்ன பார்க்கிறாய் லக்ஷ்மி? இவ்வளவு அழகான சாதுரியமான திவ்ய ரூபம் ஸ்ரீ கணேசனுக்கு என் மனம் அவரை பார்க்க விரும்புகிறது சுவாமி. மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. நன்றி கூற வேண்டியது தேவி பார்வதிக்கு. அவர்தானே மங்களமூர்த்தியை மகனாக அடைந்திருக்கிறார். மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசரை பார்க்கும் பொழுது மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை பார்ப்பதைப் போல் இருக்கிறது. பிரபு, கௌரிபுத்திரன் கணேசன் சிந்து அசுரனை பற்றி ஒன்று கூறினாரே, அது எனக்கு புரியவில்லை. நீ கூறுவது எனக்கு புரியவில்லை தேவி. அதன் பொருள் என்னவென்று எனக்கு கூறுங்களேன் சுவாமி. மகாதேவி, கௌரிபுத்திரர் பிற்காலத்தில் நடக்கப் போவதைப் பற்றி ஒரு வார்த்தை கூறினார். அது என்னவென்று சமயம் வரும்போது நீயே தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய். அப்படியா? என்ன கூறுகிறீர்கள் சுவாமி? தேவி லக்ஷ்மி, இப்பொழுது இதை பற்றி வேறு எதுவும் கேட்காதே. பிற்காலத்தில் நடக்கப் போவதை மட்டும் கவனி, வேறு எதுவும் கேட்காதே. நாராயண நாராயண நாராயணா, ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயணா நாராயண. அடடா அடடா அடடடடடா. வைகுண்டத்தை நோக்கி செல்லும் வழியில் நாரதரின் கண்ணில் எதற்காக இந்த சுக்கிராச்சாரியார் தென்படுகிறார்? நாரதா, இவர் எதற்கு சொர்க்கலோகத்தை நோக்கி செல்கிறார்? ஏற்கனவே குழம்பிக் கொண்டிருக்கும் நான் இன்னும் குழம்புவதற்கா? வழியில் இந்த சுக்கிராச்சாரியாரை பார்த்த உடனே நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. நாராயணன் நாராயணன். தேவரிஷி நாரதரே, தங்களின் குறைகளை தீர்ப்பது இந்த விக்னேஸ்வரரின் கடமையாயிற்றே. ஆனால் தாங்கள் யோசிப்பது உண்மைதான். இப்பொழுது தாங்கள் வைகுண்டம் செல்வதில் எந்த லாபமும் இல்லை. ஏனென்றால் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவும் மாதா லக்ஷ்மியும் இப்பொழுது வைகுண்டத்தில் இல்லை. நாராயண நாராயண. நிராசை வேண்டாம் தேவரிஷி. எதிர்காலத்தில் நடக்கப் போகும் காரியத்திற்கு மூல காரணமாக ஸ்ரீஹரி விஷ்ணு தான் இருக்க போகிறார். அதற்குண்டான பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கிறது. எனக்கா? அர்த்தம்? தேவரிஷி, தங்களுக்கே தெரியுமே, அசுரகுரு சுக்கிராச்சாரியார் இப்பொழுது ஸ்வர்க்கத்திற்கு எதற்கு செல்கிறார்? சொர்க்கம் இப்பொழுது அசுரர்களின் அதிகாரத்தில் உள்ளது. அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்ய இவர் செல்லலாம். அவர் ஆசீர்வாதம் செய்வதற்கு மட்டும் செல்லவில்லை தேவரிஷி. இப்பொழுது அவர் சிந்துவிற்கு வரப்போகும் ஆபத்தை பற்றி எச்சரிக்கைத்தான் சென்று கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தாங்களால் காரியத்தை சுலபமாக முடித்துவிட முடியுமே? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே கௌரிபுத்ரா. புரியும்படி நான் சொல்லாதவரை தங்களுக்கு எப்படி புரியும் தேவரிஷி? தாங்கள் சுக்கிராச்சாரியாரிடம் கூறுங்கள். அவரிடம் சிந்துவை பூலோகத்தின் அதிகாரத்தை முதலில் கைப்பற்ற சொல்லுங்கள். நாராயண நாராயண. அந்த சுக்கிராச்சாரியார் என் பேச்சை கேட்கவே இல்லை. அவ்வளவு சுலபமாக முடியும் காரியமில்லை தேவரிஷி. ஆனால் இதில் உங்கள் சாதுரியத்தை பயன்படுத்தி முயற்சி செய்து பாருங்களேன் தேவரிஷி. சுக்கிராச்சாரியாரை வழிக்கு கொண்டு வருவது தங்களால் முடியாதா என்ன? எப்பொழுது சுக்கிராச்சாரியார் தாங்கள் கூறியதை கேட்டு நடக்கிறாரோ அதுவரை தேவராஜ் இந்திரனுக்கு ஸ்வர்க்கம் எப்படி கையில் கிடைக்கும்? நாராயண நாராயண. அப்படி என்றால் சீக்கிரமே தேவராஜரின் எண்ணம் நிறைவேறப் போகிறது. தங்களுக்கு தெரியுமே தேவரிஷி, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் தன் பக்தர்களை என்றும் கைவிட்டதே இல்லை. தங்களின் அறிவுரையை ஏற்று தேவராஜ் இந்திரன் சங்கல்பம் செய்து கொண்டு மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது அவர் தன் ஆராதனையை முழுமையாக செய்து முடிக்கிறாரோ அப்பொழுதே அவரது மனோ எண்ணம் அவசியம் நிறைவேறும். நாராயண நாராயண. கௌரிபுத்ரா, ஆனால் சூரியதேவன் எதற்கு சிந்துவிற்கு 3 லோகத்தையும் ஆளும் அதிகாரத்தை கொடுத்தார்? சிந்து அசுரன் பாதாளம் மற்றும் சொர்க்கத்திற்கு அதிபதியாக முடியும். ஆனால் தங்களின் மூலம் சுக்கிராச்சாரியார் கூறுவதை கேட்டு அவர் பூலோகத்திற்கு அதிபதியாகவும் முடியும். இப்படி செய்தால் அவரது வரதானம் முழுமையடைய செய்ய முடியும். அதோடு
நாராயண நாராயண. அசுரகுரு சுக்கராச்சாரியரே, என் குரலை கேளுங்கள். நான் எவ்வளவு நேரமாக தங்களை தேடுகிறேன், தங்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறேன். அசுரகுரு, நான் இங்கே இருக்கின்றேன். வணங்குகிறேன் அசுரகுரு, வணங்குகிறேன். தங்களை ஆகாய மார்க்கத்தில் பார்த்ததில் மிகுந்த ஆனந்தமாகிவிட்டேன். நானும் முதலில் உங்களை இங்கு பார்க்கிறேன். அமரவரம் பெற்ற சிந்து இனி என்றும் நிரந்தரமாக சொர்க்கத்தின் அதிபதியாக போகிறான். சிந்து சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக வேண்டியவன் தான் அசுரகுரு. ஆனாலும் நாராயண நாராயண. எனக்கு தெரியும் நாரதா, உலகத்தில் யாருக்குமே புரியாதபடிதான் நீங்கள் எப்பொழுதும் பேசுவீர்கள். இல்லை அசுரகுரு, என்னுடைய வார்த்தைக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் உள்ளது. தன்னுடைய கடுமையான தவத்தால் பகவான் சூரியனை மகிழ்வித்து சிந்து அநேக சக்தி வாய்ந்த வரங்களை பெற்றிருக்கிறார். ஆனால் சொர்க்கத்தை ஆளும் வரத்தை பெற அவர் மறந்துவிட்டார். தாங்கள் தேவர்களின் ரிஷி, அது எனக்கு தெரியும். தாங்கள் சிந்து சொர்க்கத்தை அடையாமல் இருக்கும் முயற்சியில் எப்பொழுதும் தேவர்களோடு சேர்ந்து சூழ்ச்சி செய்வீர்கள். யாருடைய பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. தயவு செய்து எனக்கு அறிவுரை கூறி உங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள். அசுரகுரு, தேவகணங்கள் சிந்துவை எதிர்த்து எத்தனையோ சூழ்ச்சிகள் செய்தனர். ஆனால் அமரவரம் பெற்ற சிந்துவிற்கு எந்த நஷ்டமும் வரவில்லை. பிறகு எதற்கு தாங்கள் இவ்வளவு அவசரமாக செல்கிறீர்? நான் காரணமாகத்தான் செல்கிறேன் நாரதரே. வீணாக பேசி நேரத்தை வீணாக்காதீர்கள். தவறு 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 தவறு. அசுரகுரு, நான் இங்கு வந்தது தாங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரையை கூறுவதற்காகத்தான். எனக்கு நன்றாக தெரியும், தன் வயிற்றிலிருந்தே எடுத்து அமிர்தத்தை குடித்ததால் சிந்து இனி என்றுமே அமரராக இருப்பார். ஆனால் பகவான் சூரியனுக்கு மரியாதை தராத காரணத்தால் அந்த கஷ்டமான சக்திகள் அவரை விட்டு பிரிவதற்கு வாய்ப்புள்ளது. நான் அதை கூறுவதற்காகத்தான் இங்கு வந்தேன். இஷ்டம் இருந்தால் கேளுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள், செல்கிறேன். தேவரிஷி, கூறுங்கள், என்ன ஆணை அசுரகுரு? சிந்து பெற்ற வரத்தின் சக்தி எப்படி நஷ்டமாகும்? நாராயண நாராயண. அசுரகுரு, தாங்கள் அனைத்தையும் அறிந்தவர். இந்த வரதானத்தின் சக்தி முழுமையான பலனை தர வேண்டும் என்றால் நான் கூறும் வரை அமைதியாக இருக்க வேண்டும். ஆனால் சிந்துவிற்கு சூரிய தேவன் வரத்தை முழுமையாகத்தானே அளித்தான். அசுரகுரு, தாங்களே யோசித்து பாருங்கள். பகவான் சூரியன் சிந்துவிற்கு வரம் அளிக்கும் பொழுது பூலோகம், ஆகாயம், பாதாளம் 3 லோகத்தையும் தானே அளித்தார். ஆனால் சிந்து பூலோகத்தில் அதிகாரத்தை கைப்பற்றினாரா? நாராயண நாராயண. இன்னொரு விஷயம் அசுரகுரு. என்ன விஷயம்? சூரிய தேவனின் வரத்தின்படி சிந்துவின் வதம் மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசரால் நடக்கப் போகிறது. சிந்துவின் அனைத்து சக்திகளும் இப்படியே வீணாகிக் கொண்டே போனால் அவருக்கு இந்த காரியம் சுலபமாகிவிடுமே. நான் அப்படி ஒரு நிலைமையை வரவிட மாட்டேன். நாராயண நாராயண. எனக்கு தெரியும் அசுரகுரு, அந்த சமயம் வெகு சீக்கிரத்தில் நெருங்கப் போகிறது. என்ன உங்களுக்கு தெரியாதா? தேவராஜன் இந்திரனும் தேவர்களும் சிந்துவின் உயிரை எடுப்பதற்காக வேண்டி நிச்சயமே செய்துவிட்டார்கள். சிந்து பூலோகத்தின் அதிகாரத்தை கைப்பற்றியவுடன் அவர்களது முயற்சி உடனே நிறைவேறிவிடும். தேவரிஷி, தேவராஜன் இந்திரன் தங்களிடம் இதை பற்றி எதையும் கூறவில்லையா? தாங்கள் சிந்துவின் நன்மையை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நாராயண நாராயண. அசுரகுரு, நான் என்றும் சத்தியத்தை தவிர வேறொன்றும் கூறுவதில்லை. என்னுடைய சத்தியம் கூறுவது என்னவென்றால், தாங்கள் தான் இப்பொழுது வழிகாட்டி சிந்துவிற்கு சத்தியத்தின் மார்க்கத்தை காட்ட வேண்டும். நாராயண நாராயண. நீங்கள் செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும். தாங்கள் இஷ்டப்பட்டால் செய்யுங்கள். தாயே, தாங்கள் கௌரி புத்திரனை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நானும் அவர் விஷயத்தை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். உண்மையை கூற வேண்டும் என்றால் அவர் இல்லாமல் கைலாயமே வெறுமையாக இருக்கிறது. இல்லை மகனே, எனக்கு நீங்கள் இருவருமே ஒன்றுதான். நீ வந்த பிறகு கைலாயத்தில் வெறுமை போய்விட்டது. மயூரீஸ்வரா, என்னதான் நீ பேசினாலும் அன்று நடந்த சம்பவம் இன்றும் உன் மனதில் இருக்கிறதல்லவா? இன்னமும் நீ அதைத்தானே எண்ணுகிறாய்? உன் தாய் பார்வதி உன்னை விட கௌரிபுத்திரன் மீது பாசம் வைத்திருப்பதாக. அந்த விஷயத்தை நான் மறந்தே விட்டேன் தந்தையே. ஆம், அப்பொழுது நான் மிகவும் துக்கமாக இருந்தேன். ஆனால் தாய் எனக்கு பாசத்தோடு மோதகத்தை தந்ததும் அந்த விஷயத்தை நான் மறப்பது தானே நல்லது.
அந்த சம்பவத்தை நீ மறந்தது உண்மை என்றால் நீ ஒன்று செய்ய வேண்டும். கைலாயத்தின் சூழலை ஆனந்தமயமாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மகனே, மாதாவின் சுபாவம் என்னவென்று தெரியுமா? எந்த மகன் தன்னை விட்டு பிரிந்திருக்கிறானோ அவனை பற்றித்தான் அதிகமாக சிந்தித்திருப்பாள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசருக்கு நீங்கள் இருவருமே அவதாரம்தான். உன்னையும் கௌரிபுத்திரன் கணேசனையும் அவர் தனியாக பார்ப்பதில்லை. அதேபோல் உன் தாயும் உன் மீது பாசமாகத்தான் இருக்கிறாள். உன்னை மயூரீஸ்வரனாக பார்க்காமல் கௌரிபுத்திரனாகவும் பார்க்கிறார். அதில்தான் உன் மாதாவின் கவலை சற்று குறைகிறது மகனே. தாங்கள் கூறிய அறிவுரையை ஏற்றுக்கொள்கிறேன் தந்தையே. தாங்கள் கூறுவது நன்மைக்குத்தான். நல்ல விஷயங்களை நான் என்றும் ஏற்றுக்கொள்வேன். அதனால் அதை மறக்கவே மாட்டேன். நீங்கள் இருவரும் அற்புதத்தின் அற்புதம் மகனே. உங்களை எப்படி மறக்க முடியும்? நீங்கள் இருவருமே மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணத்தால் வந்தவர்கள். அவர் விருப்பம், அவரின் எண்ணத்தின்படிதான் நாம் எல்லா விஷயத்தையும் செய்கிறோம். இன்னொரு காரியமும் சொல்ல வேண்டும் தாயே. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பம், அவர் கூறிய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு எனக்கு மோதகம் தாருங்களேன். எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. தேவி பார்வதி, மாதாவாக உன் கடமையை நீ ஆரம்பிக்க வேண்டும். நீ அவனை அழைத்து செல். நான் தியானத்தில் அமரப் போகிறேன். மயூரீஸ்வரா, உனது தந்தைக்கு எப்பொழுதும் தியான நிலையில் இருப்பதுதான் பிடிக்கும். சுவையான மோதகம் எதுவுமே அவரை கவர்ந்ததில்லை. அது அவரின் விருப்பம். ஆனால் உனக்காக நான் சுவையான மோதகம் செய்து வைத்திருக்கிறேன். வானந்தி. தங்களுக்கு இவனை தெரியுமா தாயே? இவன் தான் சிந்து. சொர்க்கத்தை இவன் தான் கைப்பற்றி இருக்கிறான். இந்த துஷ்டன் சுவாமி மீது தாக்குதல் நடத்தும் காரியத்தை செய்வானா? ஆம் தாயே, நான் இவனை முன்பே தண்டித்திருக்கிறேன். இவனை தண்டித்து கடலின் அதல பாதாளத்தில் தள்ளி வைத்திருந்தேன். உன்னுடைய சிரிப்பிற்கு அணை போட்டு விடு சிந்து. அது அசுரர்களின் தெய்வமான பகவான் சிவபெருமானின் இருப்பிடமான கைலாயம். அதன் மீது உன் பார்வை பட்டாலே ஆபத்து. நேரம் முடியும் முன்னே அழிந்து விடுவாய். எச்சரிக்கிறேன். இது வீர அசுர இனத்தின் துர்பாக்கியம் சுக்ராச்சாரியாரே. நீங்கள் எப்பொழுதும் என்னை கோழையாகவே மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த சிறு பாலகன் என்னை தாக்கி கடலில் அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டான். அவனை தண்டிப்பது என் கடமை அல்லவா? அதை தடுக்க முயற்சி செய்யாதீர்கள். நீ மீண்டும் தவறு செய்ய முயற்சிக்கிறாய் சிந்து. முன்பு செய்ததை செய்யாதே. உனக்கு கடமை காத்திருக்கிறது. சிவபெருமானை வணங்கிவிட்டு பூலோகத்திற்கு சென்று ஆக்கிரமித்து விடு. கையகப்படுத்தி அதிகாரத்தை செலுத்து. தவறு நான் செய்யவில்லை, தாங்கள் தான் செய்கிறீர்கள் அசுரகுரு சுக்ராச்சாரியாரே. தன் எதிரியை பார்த்த பிறகும் உயிரோடு விடுவது ஒரு வீரனுக்கு, வரம் பெற்றவனுக்கு மரணத்திற்கு சமம். இவனை தண்டிக்காமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன். ஸ்ரீ ஹரி விஷ்ணு. துஷ்ட புத்தி சிந்து கைலாயத்திற்கு சென்று தகராறு செய்ததைப் போல் தேவர்களின் இதயமான விஷ்ணுவிடம் தகராறு செய்ய முயற்சி செய்யாதே. அசுர எதிரி ஸ்ரீஹரி விஷ்ணு, இப்பொழுதுதான் உன் பரம பக்தன் நாரதன் என்னை வந்து குழப்ப முயற்சி செய்தான். அப்பொழுதே நான் தெரிந்து கொண்டேன், நீதான் இந்த சூழ்ச்சியின் சொந்தக்காரன் என்று. அசுரகுரு சுக்ராச்சாரி, துஷ்ட அசுரன் அழிவதற்கு சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய சக்கரத்தை சுழல வைத்தாலே போதும். இதோ இந்த துஷ்ட சிந்து என்னுடைய சக்கரத்தின் முன்னால் உயிரோடு இருக்க மாட்டான். நீ இந்த அசுர எதிரியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சிந்து. உன் வரத்தின் சக்தியின் மூலம் உன் இஷ்டப்படி அவனை நஷ்டப்படுத்து. இப்பொழுது நீ வரம் பெற்ற அமர சக்தியை பயன்படுத்து சிந்து. என்னை தாக்கும் தவறை செய்யாதே ஸ்ரீஹரி. என்னுடைய வரம் பெற்ற சக்தியின் முன் நீ சந்தேகமின்றி தோல்வி அடைவது நிச்சயம். என் வழியை விட்டு விலகிவிடு. இல்லை என்றால் அதன் விளைவு உன்னை அடியோடு அழித்துவிடும். யுத்தத்தில் வெற்றி ஒன்றுதான் எனது குறிக்கோள் சிந்து.
இப்பொழுது யுத்தத்தை தொடங்கிதான் இருக்கிறேன். இதன் முடிவு என்ன என்பதுதான் எனது உத்தேசம். அநியாயம், மிகவும் அநியாயம். ஜகத்தை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணுவிற்கு, ஜகத்தை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணுவிற்கு. நான் அமிர்தத்தை குடித்து அமரனானவன் ஸ்ரீஹரி விஷ்ணு. என்னை தாக்கி தாக்கி நீ களைப்படைந்து விட்டாய். இருந்தும் இன்னமும் நீ என்னிடமா மோத பார்க்கிறாய். உன்னுடைய முயற்சி என்றும் வெற்றியடையாது ஸ்ரீஹரி. சராசரத்தில் அநியாயத்தை நிலைநாட்ட முடியாது. வைகுண்டத்திற்கு திரும்பிச் செல். இல்லையென்றால் சிந்து அசுரன் அசுரசேனையை வரவழைத்து உன் வைகுண்டத்தை உருத்தெரியாமல் அழித்து விடுவான். தங்களுக்கு நன்றாக தெரியுமே அசுரகுரு சுக்ராச்சாரி, நான் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் அதை பாதியில் விட்டுவிட்டு செல்வது எனது சுபாவம் அல்ல. இப்பொழுது சிந்துவை யமலோகத்திற்கு அனுப்புவதே என்னுடைய தலையாய கடமையாகும். ஸ்ரீஹரி விஷ்ணு, தேவரிஷி, இந்த சிந்துவின் மரணம் மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசர் கரத்தால் அல்லவா நடைபெற வேண்டும்? ஸ்ரீஹரி விஷ்ணு மயூரீஸ்வரரின் காரியத்தை எப்படி செய்ய முடியும்? ஸ்ரீஹரி அவனை தாக்குவதை பார்க்கும் பொழுதே தெரிகிறது சிந்துவை அவர் எதுவும் செய்யப்போவதில்லை என்று. ஸ்ரீஹரி தானே மயூரீஸ்வரர் கையின் மூலம் அவனை யமலோகத்திற்கு அனுப்புவார். நாராயண நாராயண, தாங்கள் தங்கள் கற்பனைக்கு ஒரு அணை போடுங்கள் தேவர்களே. ஸ்ரீஹரி எந்த காரியத்தை செய்தாலும் அது நமது நன்மைக்காகத்தான் இருக்கும். இது தேவ ரகசியமான காரியம். இதற்கு மூல காரணம் ஸ்ரீஹரி மட்டும்தான். ஓம் நம சிவாய. தந்தையே, என் பிரார்த்தனையை கேளுங்கள். தந்தையே, தங்கள் தியானத்தை கைவிடுங்கள். என் பிரார்த்தனையை கேளுங்கள். ஓம் நம சிவாய. தந்தையே, சூரிய தேவனின் வரத்தை பெற்றதனால் ஸ்ரீஹரி விஷ்ணுவால் அமரவரம் பெற்ற சிந்து அசுரனை தோற்கடிக்க முடியவில்லை. எனக்கு ஆணையிடுங்கள் தந்தையே. நான் இப்பொழுதே அந்த துஷ்டன் சிந்துவிற்கு ஒரே அடியாக முடிவு கட்டி விடுகிறேன். பிரிய மயூரீஸ்வரா, உனக்கு நன்றாக தெரியும், ஸ்ரீஹரி விஷ்ணுவிற்கும் சிந்துவிற்கும் நடக்கும் இந்த யுத்தம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் உத்தரவின்படிதான் நடக்கிறது. அதனால் மகனே,
நீ தைரியமாக இரு. துஷ்டனின் துஷ்டத்தனத்திற்கு தண்டனை தந்துதானே ஆக வேண்டும். ஆம் தேவி, சிந்துவின் தவத்தின் பலன் இன்னமும் இருக்கிறது. அது இன்னும் முடியவில்லை. எப்பொழுது அவன் இருந்த தவத்தின் பலன் முடிகிறதோ அதுவரை அவனை வதம் செய்யும் சம்பவம் நடக்காது. தேவரிஷி, ஸ்ரீஹரி மூலமாக சிந்துவிற்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லையே. சிந்துவின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாத ஸ்ரீஹரி விஷ்ணு மிகவும் களைப்பாக காணப்படுகிறார். தேவாதி தேவன் பகவான் சிவன் மயூரீஸ்வரருக்கு ஆணை தரவில்லை. இப்பொழுது என்ன ஆகும் தேவரிஷி? தேவகணங்களே, எது நடந்தாலும் அதன் விளைவுகள் சீக்கிரமே உங்களை வந்து சேரும். பகவான் சிவன் மயூரீஸ்வரருக்கு ஆணையிடாமல் அவனுடைய ஆத்மா ஒருபோதும் சாந்தி அடையப் போவதில்லை. நாராயண நாராயண. மயூரேஸ்வரா, நீ சிந்துவை வதம் செய்வதற்கு இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் மகனே. சுவாமி, இந்த யுத்தத்தில் ஜகத்தை காக்கும் ஸ்ரீஹரி எதிர்காலத்தில் நடக்கப் போகும் ரகசியத்தை முன்பே எடுத்துக் கூறுவது உசிதமாகாது தேவி பார்வதி. இதன் விளைவை நீயே பார்த்து தெரிந்து கொள். இதன் முடிவு சீக்கிரமே உன் கண்முன் தெரிய வரும். ஓம் விஸ்வவர்தாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரந்தேவாய நம. ஓம் விஸ்வவர்தாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம. ஓம் விஸ்வவர்தாய நம. ஓம் பரந்தேவாய நம. ஓம் விஸ்வவர்தாய நம. தாங்களாகவே தங்கள் கௌரவத்தை நஷ்டப்படுத்திக் கொள்கிறீர்கள் ஸ்ரீஹரி. இப்பொழுதே வரம் பெற்ற சிந்துவின் மார்க்கத்தில் இருந்து விலகிவிடுங்கள். நாராயண நாராயண. அசுரகுரு, ஸ்ரீஹரி சிந்துவிடம் இருந்து விலகினால் சத்தியத்திலிருந்து விலகுவதாக அர்த்தம். இவன் தன் ஆயுளை வளர்த்துக் கொள்ள எண்ணினாள் என்றால் சிந்துவை ஸ்ரீஹரியிடம் சரணடைய சொல்லுங்கள். தவறுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். அசுர எதிரி நாரதா, பாருங்கள், இன்று அமரவரம் பெற்ற சிந்துவினால் அவனின் அசுர பலத்தின் முன்னால் உங்கள் சூழ்ச்சி தோல்வியடைகிறது. இன்று முழுமையாக அசுர இனம் தன் உயர்வை பெற்றுவிட்டது. நாராயண நாராயண. தாங்கள் இப்படி கனவு காணுவதை எப்பொழுது விடப் போகிறீர்கள் அசுரகுரு? நீங்கள் பரிகாசம் செய்வதை விடும்போது விடுகிறேன் நாரதா. சற்று பொறுங்கள். இங்கு நடக்கும் விளைவை பாருங்கள். இன்று சிந்துவின் வெற்றி சராசரத்தில் அசுர இனத்தை வெற்றியின் சிகரத்திற்கே கொண்டு போய்விடும். என்ன தாக்கு பிடிக்க முடியவில்லையா படைப்பின் கடவுள் ஸ்ரீஹரி? அமர வரம் பெற்று திடமான உடல் கொண்ட அசுரன் சிந்துவிடம் தங்களுடைய பராக்கிரமத்தை என்னிடம் காட்ட முடியாமல் தங்கள் படைப்பு தொழிலின் நேரத்தை வீணாக்கி விட்டீர்கள். என்னுடைய அமர வரத்தின் மூலம் தங்களுடைய படைக்கும் தொழிலை நானே எடுத்துக்கொள்வேன். நீங்கள் மூவரும் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் பார்த்து கொண்டே இருங்கள். என்னுடைய சக்தியை அவமானப்படுத்தாதே மூடா. இங்கு எந்த அசுரன் வந்தாலும் ஸ்ரீ மகா கணேசர் மும்மூர்த்தி 3 தேவிகளோடு கைகோர்த்து கொண்டு யமலோகத்திற்கு அனுப்பிவிடுவார். இந்த சராசரத்தில் உனது பெயர் கூட யாருக்கும் தெரியாது. வீரம் வாய்ந்த எனக்கு மரணத்தைக் கண்டு பயமில்லை ஸ்ரீஹரி. எனக்குள் நானே அமிர்தத்தை வைத்திருக்கிறேன். வீணாக என்னை இப்படி பயமுறுத்தி நீங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஆனால் உன்னுடைய அழியும் நேரம் நெருங்கிவிட்டது அசுரவீரா சிந்து. மீண்டும் அதையே கூறி பயமுறுத்த பார்க்கிறீர்களா ஸ்ரீஹரி? நான் பெற்றிருக்கும் அமர வரத்தின் முன்பு உங்களுடைய எந்த சுபசக்திகளும் தோல்வியுற்று
சின்னா பின்னமாக போகிறது. உன்னுடைய சக்தி வெற்றி பெறப் போவதுமில்லை, நான் தோற்கப் போவதுமில்லை. நான் மீண்டும் உனக்கு எச்சரிக்கிறேன், உனக்கு மரணம் காத்திருக்கிறது. அதற்கு சமயம் இருக்கிறது சிந்து. உன்னுடைய தீய செயலுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு பாதாள லோகத்திற்கு சென்று விடு. சொர்க்க சிம்மாசனத்தை இந்திரனுக்கு திருப்பிக் கொடுத்து விடு. உன்னுடைய உயிர் பாதுகாக்கப்படும். தோற்ற பிறகும் அடுத்தவன் உயிரை பாதுகாக்கும் கவசத்தை அளிப்பதை இப்பொழுதுதான் நான் பார்க்கிறேன். என் அசுரகுரு சுக்ராச்சாரியார் கூறியிருக்கிறார், நீ சாமர்த்தியசாலி. என்னுடைய பராக்கிரமத்தின் முன்னே உன்னுடைய எந்த சாமர்த்தியமும் செல்லுபடியாகாது. இது அனைத்தும் உன் விதியின் வினைப்பயன் சிந்து. உன்னுடைய மார்க்கத்தை தடுக்க நான் இப்போது இங்கு வந்திருக்கிறேன். முதல் முறையாக உன் வாயிலிருந்து உண்மையான வார்த்தை வெளிவருகிறது. தாங்கள் என் வழியை தடுக்காமல் இருந்தால் என்னுடைய விதிப்பயனின்படி மயூரீஸ்வரன் மூலம் மரணமடைந்திருப்பேன். சூரிய தேவனின் வரத்தின்படி என்னுடைய மரணத்திற்கு காரணம் யார் தெரியுமா? அவர் இந்த சராசரத்தில் உனது அட்டகாசங்கள் பெருகாமல் இருக்க அவதாரம் எடுத்திருக்கிறார். அவர்தான் உன் அழிவிற்கு காரணமாக இருப்பார் சிந்து. நான் உன் மார்க்கத்தை தடுத்து உன் ஆயுளை அதிகரித்திருக்கிறேன் சிந்து. மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு அருகில் சென்றால் உனக்கு மரணத்தை தவிர வேறு எதுவும் கிடைக்காது சிந்து. இப்பொழுது தாங்கள் மட்டும் இங்கு வந்து என்னை தடுக்காமல் இருந்திருந்தால் என்னுடைய கரங்களாலேயே நான் மயூரீஸ்வரனின் கதையை முடித்து எனக்கு மரணமே இல்லாமல் நான் செய்திருப்பேன். ஆனால் அதற்கு முன் தாங்கள் என் மார்க்கத்தில் வந்து என்னை தடுத்து தோல்வியை தழுவுகிறீர்கள். உனக்கு இன்னும் நேரம் இருக்கிறது சிந்து. விதியின் வினைப்பயனின்படி இப்பொழுது நான் உன்னை கொல்ல முடியாது. எனது தந்தை பகவான் சிவபெருமானின் ஆணைப்படி நான் இப்பொழுது உன்னை கொல்லப் போவது இல்லை. நான் உன்னை எரித்திருப்பது உன்னை எச்சரிப்பதற்காக செய்த செயல்தான் சிந்து. வருங்காலத்தில் இதை பற்றி கவனம் வைத்துக்கொள் சிந்து. கைலாயத்தை ஏறெடுத்து பார்க்கும் எண்ணமே வேண்டாம் சிந்து. இப்பொழுது நீ என்னை தண்டித்ததற்கு நான் உன்னை பழிவாங்காமல் விடமாட்டேன் மயூரீஸ்வரா. ஆனால் அதற்கு முன்னால் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய உன்னை நான் பழிவாங்காமல் விடவே மாட்டேன். நாராயண நாராயண. வெட்கப்பட வேண்டிய விஷயம். இந்த யுத்தத்தை பார்த்து தேவகணங்களாகிய நீங்கள் சற்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. எனக்கு ஒன்றும் புரியவில்லையே தேவரிஷி. இப்பொழுது தங்களுக்கு இது கூட புரியவில்லை. பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு அசுரன் சிந்துவிடம் எதற்காக போரிடுகிறார்? இல்லை தேவரிஷி, இப்பொழுது ஸ்ரீஹரி சிந்துவை எதிர்ப்பதன் காரணம் தெரியவில்லை. எனக்கு புரிகிறது தேவரிஷி. இந்த சிந்து கைலாயத்தை ஆக்கிரமிக்காமல் ஸ்ரீஹரி விஷ்ணு தடுக்க... தவறு 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 தவறு. மரியாதைக்குரிய தேவர்களாக இருந்தும் தங்களுடைய புத்திகள் குழம்பி போயிருக்கிறதே. இது கூடவா தெரியவில்லை? பகவான் ஸ்ரீஹரி செய்வது தங்கள் நன்மைக்காகவே. தாங்கள் அனைவரும் மீண்டும் சொர்க்கத்தை பெற வேண்டுமென்றே அவர் துஷ்டன் சிந்துவிடம் யுத்தம் புரிகிறார். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் தேவரிஷி? சராசரத்தில் நன்மை விளைவதற்காகவே ஸ்ரீஹரி விஷ்ணு யுத்தம் புரிகிறார் என்று நான் கூறுகிறேன். ஸ்ரீஹரி விஷ்ணு தங்கள் நன்மைக்காகவே அங்கு போரிடுகிறார். ஆனால் தாங்கள் இங்கு நின்று கொண்டு அதை வேடிக்கை பார்க்கிறீர்கள். ஏன் தங்களுக்கு கடமை உணர்வே இல்லையா? அங்கு சென்று ஸ்ரீஹரிக்கு உதவலாமே. தேவராஜரும் இந்த இடத்தில் நின்றால் அவன் அமைதியாக நின்று கொண்டு இங்கு நடப்பதை பார்த்து கொண்டாயிருப்பான். நீங்களும் சக்தி வாய்ந்த தேவர்கள் தானே, அதை பயன்படுத்தினால் என்ன? ஆனால் தேவரிஷி, யுத்தத்தில் சிந்துவிடம் தோற்பதன் காரணமாக நம் திவ்ய சக்திகள் நஷ்டமாகிறதே. அது தங்களுடைய தவறு தேவர்களே. உங்கள் திவ்ய சக்திக்கு எந்த நஷ்டமும் வராது. நாராயண நாராயண. நிரந்தரமாக உங்களிடம் உள்ள திவ்ய சக்தியை பயன்படுத்தி பாருங்கள். சூரிய தேவனிடமிருந்து வரத்தை பெற்ற பிறகு மகா பராக்கிரமசாலியாக சிந்து விளங்குகிறானே தேவரிஷி.
படைப்பின் அதிபதியாக விளங்கும் ஸ்ரீஹரி சிந்துவின் முன்னால் தோற்றுப்போனால் என்னவாகும்? எதிலும் தைரியம் இல்லாத தங்களுடைய பேச்சினால்தான் அசுரர்கள் அவ்வப்பொழுது வந்து இங்கு சொர்க்கத்தை கைப்பற்ற முயற்சிக்கிறார்கள். தங்கள் கோழைத்தனத்தை ஏற்றுக்கொள்வதில் தங்களுக்கு வெட்கமே இல்லையா? தேவகணங்களே, செல்லுங்கள், புறப்படுங்கள். உங்கள் திவ்ய சக்தியை பயன்படுத்துங்கள். ஸ்ரீஹரிக்கு உதவி செய்து சராசரத்தின் நன்மைக்காக பாடுபடுங்கள். தேவரிஷி கூறியது உண்மைதான். நாமும் நமது திவ்ய சக்தியை வைத்து சிந்துவை தோற்கடிக்க வேண்டும். நாமும் சேர்ந்து போரிட்டு ஸ்ரீஹரி விஷ்ணுவோடு சேர்ந்து இந்த துஷ்டனை பாதாள லோகத்திற்கு அனுப்ப முயற்சி செய்ய வேண்டும். இனி ஒரு கணம் கூட தாமதிக்க கூடாது. தாக்குங்கள்! அமரவரம் பெற்ற சிந்து, துஷ்ட தெய்வங்களின் துஷ்ட செயலுக்கு தண்டனை கொடு. அசுர சேனைகளை அழைத்து விடு. அசுர சேனைகளை வெளிவாருங்கள். அசுர அரசன் சிந்துவிற்கு! அசுர அரசன் சிந்துவிற்கு! ஸ்ரீஹரே! அமரவரம் பெற்ற சிந்து, நீ அமராஸ்திரத்தை உபயோகித்ததால் இந்த தேவர்களின் திவ்ய சக்திகள் நஷ்டமாகிவிட்டது. அவர்களால் எதையும் செய்யவும் முடியாது, தங்கள் திவ்ய சக்திகளை பயன்படுத்தவும் முடியாது. அசுர வீரர்களே, இந்த துஷ்ட வஞ்சக தேவர்களை சிறையில் அடையுங்கள். இவர்களை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். மறந்து விடாதீர்கள், அவர்கள் இந்த சராசரத்தின் பூஜைக்குரிய தேவர்கள். அசுர வீரர்களே, என் ஆணையின்படி பூலோகத்தை ஆக்கிரமித்து அதன் அதிகாரத்தை கைப்பற்றுங்கள். ஸ்ரீஹரி விஷ்ணுவை நான் என் வரத்தின் சக்தியின் மூலம் ஒரு கை பார்க்கிறேன். ஸ்ரீஹரி விஷ்ணு! மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேஸ்வரன் அவதாரமான கௌரிபுத்திர கணேஷா, தரிசனம் தா. எனக்கு தரிசனம் தா. தரிசனம் தாருங்கள் மகா கணேஷா. வணங்குகிறேன் தாயே லட்சுமி. கூறுங்கள், என்ன ஆயிற்று? மங்களமூர்த்தி, தேவர்களின் நலனுக்காக பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு சிந்து அசுரனோடு போரிடுகிறார். நான் திவ்ய திருஷ்டியின் மூலம் பார்த்ததில் அவர் யுத்தத்தில் கலைத்திருக்கிறார். அவருக்கு உதவி செய்யுங்கள் ஸ்ரீ கணேஷா, உதவி செய்யுங்கள். சர்வ சக்தி வாய்ந்தவர், மும்மூர்த்திகளின் ஒருவரான வைகுண்டநாதர் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் சக்திக்கு முன்னால் சந்தேகம் எதற்கு தாயே? இது அனைத்துமே அவருடைய லீலைகள் தான். இதில் அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரவே வராது. ஆனால் மங்களமூர்த்தி, நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள் தாயே. சிந்து அசுரன் தானே அவர் பேச்சில் மதிமயங்கி அவர் பேச்சை கேட்டு நடக்க போகிறார். நீங்கள் கவலையின்றி இருங்கள். வருகிறேன் தாயே. உனக்கு இந்த யுத்தத்தில் இதுதானே பிடித்தது ஸ்ரீஹரி? என் வீரத்தில் தோற்கிறாய் பார்த்தாயா? யுத்தம் நடப்பது இன்று மட்டுமல்ல, நாளையும் நடைபெறும் சிந்து. அதனால்தான் நான் உன்னை தடுத்து உன் எதிர்காலத்தை காப்பாற்ற இங்கு வந்தேன். நீ உன் எதிர்காலத்தை முதலில் பார்த்துக்கொள் ஸ்ரீஹரி. ஆனால் இன்று என் கையில் இருந்து நீ தப்பித்து செல்லப் போவதில்லையே. வெற்றியும் தோல்வியும் வாழ்வில் முன்பே நிச்சயிக்கப்படுகிறது. எப்போது யுத்தத்தை ஆரம்பித்தாயோ, ஒன்று வெற்றி
அல்லது தோல்விதான் ஒருவருக்கு கிடைக்கும். ஆச்சரியம்! உன் தோல்வியை நீ கண்ட பிறகும் மகிழ்ச்சி அடைகிறாயா? உண்மை என்ன தெரியுமா? நான் உனக்காக, அந்த தேவர்களுக்காக அதிசய சக்திகளை காட்டவே நான் இங்கு வந்தேன். உனக்கு தெரியாது சிந்து, ஆனால் உன் அசுரகுரு சுக்ராச்சாரியாருக்கு தெரிந்திருக்கும். என்னை யாராவது சந்தோஷப்படுத்தினால் நான் அவர்களுக்கு வரமளிப்பேன். வரம் பெற்றவனுக்கே வரமா? ஆம் பராக்கிரமசாலி சிந்து, என்னிடம் வரத்தை கேள். இன்று உனது வீரத்தை கண்டு நான் மனம் மகிழ்ந்தேன். நீ விரும்பும் வரத்தை நான் அளிக்கிறேன். யுத்த பூமியில் தன் எதிரியை பார்த்து மகிழ்ச்சி அடையும் ஒருவனை இப்பொழுதுதான் நான் முதலாக பார்க்கிறேன். ஆகட்டும் ஸ்ரீஹரி, நான் உன்னிடம் வரத்தை கேட்கிறேன். நீ எனக்கு தருவாயா? அவசியம் சிந்து, அவசியம். இந்த சராசரத்தில் என் வாக்கு என்றும் மாறாது. நீ விரும்பும் வரத்தை கேள். நான் இப்படி ஒரு வரத்தை கேட்பேன் என்று நீ கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது ஸ்ரீஹரி. எனக்கும் அதுதான் வேண்டும் சிந்து. யாரும் கேட்காத ஒரு வரத்தை நீ கேட்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். நீ கேட்கப் போகும் வரம் உன்னுடைய மகா பராக்கிரமத்திற்கு சமமாக என்றும் அமரனாக இருக்கும். ஸ்ரீஹரி, என்னை கண்டு பயந்து தேவராஜன் இந்திரன் எங்கோ சென்று ஓடி ஒளிந்து விட்டான். ஆனால் தேவர்கள் என் வீரர்களிடம் தோற்று போனார்கள். என் சிறையில் இருக்கிறார்கள். இப்பொழுது நான் உன்னையும்... அமைதியாக இரு சிந்து. வரதானம் என்ற பெயரில் தேவர்களின் நன்மைக்காக தேவர்களின் எதிரியான உன்னை ஸ்ரீஹரி ஏமாற்ற பார்க்கிறார். அவர் பேச்சில் மதிமயங்காதே. அசுரகுரு என்று கூறிக்கொள்கிறீர்கள், ஆனால் பேச்சில் குறுக்கிடக்கூடாது என்று தெரியவில்லையா? 2 மகா யுத்த வீரர்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இடையில் நீங்கள் குறுக்கிடாதீர்கள். நான் உங்களிடம் அறிவுரையை கேட்கவில்லை சுக்கராச்சாரியாரே. முட்டாள்தனமாக பேசாதே சிந்து. உனக்கு விஷ்ணுவின் மாயத்தை பற்றி தெரியாது. இவர்தான் என்னிடம் வரத்தை கேட்கும்படி கூறினார். நான் இப்பொழுது நான் விரும்பும் வரத்தை கேட்கப் போகிறேன். தராமல் மறுக்கட்டும் பார்க்கிறேன். அதன் பிறகு பார்க்கலாம் அதை ஏற்கலாமா கூடாதா என்று. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு வரத்தை அவசியம் அளிக்கிறேன் ஸ்ரீஹரி. தாங்கள் விரும்பினால் அந்த வரத்தை திருப்பி தந்துவிடலாம். என் கையில் இருக்கும் சக்கரமும் என் வாயிலிருந்து வரும் வாக்கும் ஒருபோதும் பொய்க்காது சிந்து. நீ தயக்கமேதுமின்றி விரும்பும் வரத்தை கேள். நன்றாக கேளுங்கள் ஸ்ரீஹரி விஷ்ணு. நான் உங்களை விருந்தாளியாக அழைக்க விரும்புகிறேன். விருந்தாளியாகவா? விருந்தாளியாகவா? நாராயண நாராயண, எதற்காக இப்படி நடக்கிறது? இதற்கு பின்னால் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது போல் தெரிகிறதே. அமரவரம் பெற்ற அசுர அரசன் சிந்துவிற்கு என்ன செய்தி கொண்டு வந்தீர்கள் அசுர சேனாதிபதி? தாங்கள் ஆணைப்படி நாங்கள் பூலோகத்தை கைப்பற்றி விட்டோம். அசுர சேனை பூலோகத்தில் தங்களின் ஆணைக்காக காத்திருக்கிறது. கேட்டாயா ஸ்ரீஹரி? இப்பொழுது சிந்து விஸ்வ சாம்ராட் ஆகிவிட்டான். தாங்கள் என் அழைப்பை ஏற்கவில்லையா ஸ்ரீஹரி? தாங்கள் என்னிடம் வரதானம் தருவதாக கூறினீர்களே, தாங்கள் தங்கள் வாக்கிலிருந்து பின்வாங்குகிறீர்களா ஸ்ரீஹரி? இல்லை சிந்து, முதலில் நீ என்னிடம் கேட்டதே எனக்கு மகிழ்வாக இருக்கிறது. அப்பொழுது வாருங்கள், என்னோடு பூலோகத்திற்கு வாருங்கள் ஸ்ரீஹரி. என்னுடைய திரண்ட அசுர சேனை தங்களுக்கு மரியாதை அளிக்க அங்கு காத்திருக்கிறது. செல்லலாம். வாருங்கள் விஸ்வசாம்ராட் சிந்து. அசுர அரசன் ஸ்ரீஹரி விஷ்ணு மற்றும் விஸ்வலோகத்தின் அதிபதி மகாபலி அசுர அரசன் சிந்துவிற்கு, அசுர அரசன் ஸ்ரீஹரி விஷ்ணு மற்றும் விஸ்வலோகத்தின் அதிபதி மகாபலி அசுர அரசன் சிந்துவிற்கு, அசுர அரசன் ஸ்ரீஹரி விஷ்ணு மற்றும் விஸ்வலோகத்தின் அதிபதி மகாபலி அசுர அரசன் சிந்துவிற்கு. ஆசனத்தில் அமருங்கள் ஸ்ரீஹரி. பிரிய வர்ணாக்ஷி, தேவர்களின் நல்லெண்ணத்தை பார்த்தாயா? ஸ்ரீஹரி விஷ்ணு நம்முடைய எதிரி அல்ல. இருந்தும் இவருடன் உங்களை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். இவர் என்னிடம் வரதானம் தருவதாக கூறியிருந்தார்.
நான் இவரை விருந்தாளியாக்கும் வரத்தை கேட்டேன். இவரை அன்போடும் பரிவோடும் உபசரிக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? தாங்கள் கவலையின்றி இருங்கள் சுவாமி. நான் இவருக்கு பணிவிடை செய்து கவனித்துக் கொள்கிறேன். இவர் தேவி லக்ஷ்மியையும் வைகுண்ட லோகத்தையுமே மறந்து விடுவார். தேவர்களின் நல்லெண்ணத்தை ஸ்ரீஹரியின் மூலம் பார்க்கும் பொழுது அசுர சேனை உற்சாகமடைந்து ஆனந்தப்பட்டது. என்ன ஸ்ரீஹரி, தாங்கள் இங்கு வந்ததில் தங்களுக்கு மகிழ்ச்சி தானே? ஒரு விருந்தாளிக்கு வேறு என்ன மகிழ்ச்சி தரும்? இந்த வரவேற்பு தானே சிந்து. இருப்பினும் என்று கூறி ஏன் நிறுத்துகிறீர்கள்? உன் நியாயத்தில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. எனக்கு புரியவில்லை ஸ்ரீஹரி. தாங்கள் எனக்கு புரியும்படி பேசுங்கள். நான் விளக்கமாக கூறினால் நீ வருத்தமடைவாய் சிந்து. தாங்கள் என்னுடைய விருந்தாளி. விருந்தாளிக்கு எப்படி மரியாதை தர வேண்டும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நான் என்ன செய்தால் தாங்கள் மகிழ்வடைவீர்கள்? விருந்தாளியாக வந்திருக்கும் இந்த சமயத்தில் நீ என் பேச்சை கேட்பாயா? அவசியம் கேட்பேன். சொல்லுங்கள் ஸ்ரீஹரி. தங்கள் பேச்சை என் ஆணையாக மதிக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள். நீ உனக்கு ஜென்மம் அளித்த தாயிடம் நியாயமாக நடக்கவில்லை. அவர் உன்னை வேண்டுமென்றே விளக்கவில்லை சிந்து. அந்த சமயம் நீ சிந்துவாக இல்லை, அக்னியின் ஒரு பிண்டமாகத்தான் இருந்தாய். அதைக் கண்டு பயந்த உன் தாய் உக்ரா ஒரு சாதாரண பெண்ணைப் போல் விலக்கி வைத்து விட்டாள். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் ஸ்ரீஹரி? நான் கூறுவதில் உனக்கு சந்தேகம் வேண்டாம் சிந்து. உனது தாய் உக்ரா அப்பொழுது சூரிய தேவனை நோக்கி கடும் தவம் இருந்தாள். ஆனால் அந்த தவத்தின் பலனாக வெளிவந்தது தன்னுடைய சுபாவத்தின் காரணமாக சூரிய தேவனை அவள் அவமதித்து விட்டாள். சூரிய தேவா, உங்களிடம் நான் மகன் வேண்டும் என்று கேட்டேன். ஆனால் எனக்கு இந்த அக்னி கோலத்தை இப்படி என் வயிற்றில் தந்து என்னை ஏமாற்றி விட்டீர்கள். இதை நான் என்னோடு வைத்துக் கொள்ள முடியாது. இதை நான் என்னோடு வைத்துக் கொண்டால் அது எனக்கு அவமானம். நான் ஜென்மம் எடுத்தது அவமானத்தையும் அசிங்கத்தையும் தாங்கிக் கொள்வதற்காக அல்ல. சூரிய தேவா, நான் உங்களை கலங்கப்படுத்தியதற்காக தாங்கள் பலனாக தந்த அக்னி கோலத்தை இப்பொழுதே இங்கிருந்து நான் எரிந்து விடுகிறேன். இந்த நிலையில் உன் தாய்க்கு அக்னி கோலமாக நீ கிடைத்தாய். அதை விலக்கி வைப்பதுதானே உசிதம். ஆனால் அப்போது உன் தாய் உக்ரா சமுத்திரத்தின் தண்ணீர் உன் மீது பட்டால் உன் உடல் குளிரும் என்று எண்ணி வீசிவிட்டாள். எரியும் நெருப்பை தண்ணீரில்தானே வீச வேண்டும். பிறகு என்ன ஆயிற்று ஸ்ரீஹரி? பிறகு உன் சுவாமி அசுர அரசன் சிந்துவானான். தன் தாயின் மீது கோபம் கொண்டு அவளை அவமதித்தான். அவளை விலக்கி வைத்து விட்டான். மகாபலி சிந்து, சராசரத்தில் ஜென்மம் எடுக்கும் ஜீவாத்மா தன் ஒவ்வொரு காரியத்திற்கும் பலனை அனுபவிக்க வேண்டும். உனக்கு ஜென்மத்தை கொடுத்த உன் தாயை நீ ஒருபோதும் உதாசீனம் செய்யக்கூடாது. நான் பயங்கர தவறு செய்து விட்டேன் ஸ்ரீஹரி. தாங்கள் நல்ல சமயத்தில் எனக்கு வழியை காண்பித்து என்னை தன்யனாக்கினீர்கள். நான் என் தவறை திருத்திக் கொள்கிறேன். அதனால்தான் நான் உன்னை உன் தாயை அழைத்து வர கூறுகிறேன். நீ அவளை வெறுத்து ஒதுக்கி வந்து விட்டதால் அவள் அனைத்தையும் தியாகம் செய்து வாழ்ந்து வருகிறாள். பிரிய வர்ணாட்சி, நான் என் தவறை சரி செய்து கொள்ள என் தாயை சென்று பார்க்கிறேன். நீ எனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்று. உன்னுடைய பணிவிடைகள் ஸ்ரீஹரி தேவி லக்ஷ்மியையும் வைகுண்டத்தையும் மறக்க வேண்டும். நீங்கள் கவலையின்றி செல்லுங்கள் சுவாமி. ஆணையிடுங்கள் ஸ்ரீஹரி. நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண 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 நாராயண். அடடா, மாதா லக்ஷ்மி சேஷசைலத்தை விட்டுவிட்டு இப்பொழுது ஆகாய மார்க்கத்தில் என்ன செய்கிறார்கள்? நாராயண நாராயண. நாரதா, இந்த ரகசியத்தை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டுமே. வணங்குகிறேன் மாதா லக்ஷ்மி. எப்பொழுது தாங்கள் ஜோதியின் மூலம் தாங்கள் திவ்ய தரிசனம் தந்தீர்களோ அதன் மூலம் நான் தன்யனானேன் தாயே. எனக்கு காட்சி தாருங்கள். நீ நல்ல நேரத்தில் என்னிடம் வந்தாய் நாரதா. சுவாமி என்னதான் செய்கிறார்?
எதுவும் கூறாமல் சிந்து அசுரனுக்கு விருந்தாளியாகிவிட்டார். நாராயண நாராயண. தாயே, பிரபுவின் லீலையை பிரபுதானே அறிவார். இது லீலை இல்லை நாரதா. சிந்து அசுரனுக்கு விருந்தாளியாக சென்றிருப்பது ஸ்ரீஹரிக்கும் மற்ற தேவர்களைப் போல் ஆபத்தைத்தான் விளைவிக்கும். எனக்கும் அதுதான் புரியவில்லை தாயே. ஸ்ரீஹரி சிந்துவிற்கு இந்த வரதானத்தை அளிக்க வேண்டிய அவசியம் என்ன? நிச்சயமாக இதில் ஏதோ ஒரு காரியத்தை வைத்துதான் ஸ்ரீஹரி இதை செய்திருக்கிறார். நாராயண நாராயண. கௌரிபுத்திரன் ஸ்ரீ கணேசன் என்னிடம் வந்து கூறினார், சிந்து அசுரனிடம் பிரபு தோற்பது அவரது லீலைதானாம். தாயே, கௌரிபுத்திரன் தங்களிடத்தில் ஸ்ரீஹரியை விருந்தாளியாக தங்கச் சொன்னதாக கூறினாரா என்ன? இல்லை தேவரிஷி, கௌரிபுத்திரன் பிரபுவின் இந்த லீலையை பற்றி ஒன்றும் கூறவில்லை. நாராயண நாராயண. இந்த நிலைமையில் என்ன செய்வது தாயே? நான் சுவாமியை நீண்ட காலம் சிந்துவின் விருந்தாளியாக தங்க விடவே மாட்டேன். நாராயண நாராயண. இதுவரை நடந்த லீலையில் ஸ்ரீஹரி மட்டும்தான் சிக்கியிருந்தார். இப்பொழுது மாதாலட்சுமியுமா? ஓம் மகா கணேசாய நம. ஓம் சாம்ப சதாசிவாய நம. ஓம் மாத்ருதேவாய நம. தேவாதி தேவா, வணங்குகிறேன் சிவசங்கரா. வணங்குகிறேன் தேவி பார்வதி. எப்படி இருக்கிறாய் மயூரீஸ்வரா? வணங்குகிறேன் தாயே லக்ஷ்மி. தாங்கள் ஏன் இத்தனை கவலையோடு இருக்கிறீர்கள்? தாயே, தாங்கள் ஸ்ரீஹரி விஷ்ணுவிற்கும் சிந்து அசுரனுக்கும் நடந்த பயங்கர யுத்தத்தை பார்க்கவில்லையா? சிந்து அசுரன் ஸ்ரீஹரி விஷ்ணுவிடம் வரதானத்தை பெற்று அவரை தன் விருந்தாளியாக அழைத்து சென்று விட்டான். அதனால் தாய் லக்ஷ்மி கவலையுடன் இருக்கிறார். அதான் இங்கு வந்திருக்கிறார். பிரிய மயூரீஸ்வரா, நீ மகா கணேசரின் அவதாரம். இப்பொழுது நீ ஜென்மம் எடுத்திருப்பதே சிந்துவை வதம் செய்வதற்காகத்தான். அவன் தன் வர சக்தியின் மூலம் 3 லோகத்திற்கும் அதிபதியாகிவிட்டான். அவன் தேவர்களை துன்புறுத்துவதோடு வரதானத்தின் மூலம் ஸ்ரீ ஹரியையும் அழைத்துச் சென்று விட்டான். தங்களின் யோசனை நல்லதல்ல. நானே ஸ்ரீஹரி விஷ்ணு வரத்தை அழித்ததை நினைத்து ஆச்சரியப்பட்டு விட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியவில்லை. தாங்கள் எதற்காக இன்னும் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் மயூரீஸ்வரா? நீங்கள் ஏன் சென்று அந்த துஷ்டனை அழிக்க கூடாது? மயூரீஸ்வரா, தேவி லக்ஷ்மியின் கேள்விக்கான பதிலை நீதான் தர வேண்டும். நான் என்னதான் பதில் கூறினாலும் நீ கூறுவதைப் போல் அவர்களுக்கு ஆகுமா? தாயே லக்ஷ்மி, நான் தங்கள் மகனுக்கு சமம். நான் கூறுவதை அதிக பிரசங்கித்தனமாக எண்ணாதீர்கள். இல்லை மயூரீஸ்வரா, இப்பொழுது சராசரத்திற்கு உங்கள் உதவி தேவை. நீங்கள் கூறுவது உண்மைதான். தாயே லக்ஷ்மி, கௌரிபுத்திரன் கணேசன் தங்களை பார்த்த பொழுது எதுவும் கூறவில்லையா? மங்களமூர்த்தி இதை மட்டும்தான் கூறினார், இந்த யுத்தத்தில் ஸ்ரீஹரிக்கு எந்த துன்பமும் வராது என்று. இது அவருடைய லீலையாம். இருந்தும் தாயே லக்ஷ்மி, தங்களுக்கே நன்றாக தெரியுமே, பாவிகளை வழிக்கு கொண்டு வருவதற்கு அவர்களின் வழியில் தானே நாமும் செல்ல வேண்டும். எப்பொழுது அவர்கள் பாவத்தை அதிகம் செய்யாமல் இருக்கிறார்களோ அதுவரை அவர்களை வதம் செய்வது முடியாத காரியமாயிற்றே. ஏனென்றால் அவர்கள் பெற்ற வரத்தின் சக்தி அவர்களை காப்பாற்ற விடுமே. பிரிய மயூரீஸ்வரா, வைகுண்டத்தின் சேஷஸ்தலம் பகவான் விஷ்ணு இல்லாமல் இயங்குகிறது. இப்படி இருப்பதால் சராசரத்தில் காக்கும் தொழில் பாதிக்காதா? தேவி லக்ஷ்மி, தங்களிடம் ரகசியத்தை மறைக்க விரும்பவில்லை. சராசரத்தில் நடக்கும் எந்த காரியமும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் மறைவான தகவலாலும் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் எண்ணப்படியும் தான் முழுமையடைய முடியும். தாங்கள் சற்றும் கவலை இல்லாமல் வைகுண்டத்திற்கு திரும்பிச் செல்லுங்கள். சரியான சமயம் வரும்பொழுது ஸ்ரீஹரி விஷ்ணு தங்களிடம் வந்து சேருவார். நான் தங்களுக்கு வாக்கு தருகிறேன் தாயே லக்ஷ்மி. தாங்கள் துஷ்டன் சிந்துவின் பதத்திற்கு நீண்ட காலம் காத்திருக்க தேவையில்லை. உனக்கு மங்களம் உண்டாகட்டும். தீர்காயுசாக இரு. அசுர அரசன் சிந்து மாதா உக்ராவிற்கு ஜெய். அசுர அரசன் சிந்து மற்றும் மாதா உக்ராவிற்கு ஜெய். அசுர அரசன் சிந்து
மற்றும் மாதா உக்ராவிற்கு அசுர அரசன் சிந்து மற்றும் மாதா உக்ராவிற்கு அசுர அரசன் சிந்து மற்றும் மாதா உக்ராவிற்கு வணங்குகிறேன் தாயே. தீர்க்க சுமங்கலியாக இரு. தாயே, தாங்கள் இங்கு வந்ததில் எங்கள் ஜென்மம் சாபல்யம் அடைந்து விட்டது. மருமகளே வருணாச்சி, நான் காலம் முழுவதும் எங்கே என் மகனின் முகத்தை காண முடியாமல் போய்விடுமோ என்று பயந்தேன். ஆனால் சிந்துவின் அன்பான வார்த்தைகளை கேட்ட பிறகு என் பயம் தீர்ந்தது. விதியின் வினைப்பயன் அதுதான். தாயே, தாங்கள் நீண்ட தூரம் பயணித்திருக்கிறீர்கள். சற்று ஓய்வெடுங்கள், பிறகு பேசலாம். வேண்டாம் மகனே, ஓய்வெடுப்பதற்கு முன் முதலில் நான் அந்த விருந்தாளியை காண விரும்புகிறேன். ஏனென்றால் நான் வருவதற்கு அவர்தானே காரணம். மன்னியுங்கள் தாயே. இப்பொழுது நமது தியான மண்டபத்தில் ஸ்ரீஹரி விஷ்ணு தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறார். ஹா? நாராயண நாராயண. வணங்குகிறேன் ஸ்ரீஹரி. நானே சிந்துவிற்கு விருந்தாளியாக இருக்கிறேன். நான் தங்களை வரவேற்க முடியாது தேவரிஷி. இந்த லோகத்தின் பரம்பரை வழக்கப்படி தாங்கள் என்னை பார்க்க இங்கு வந்தது கூட தவறுதான் தேவரிஷி. ஸ்ரீஹரி, ஒரு பக்தன் பகவானை பார்ப்பதற்காக வருவது எப்படி தவறாகும்? தாங்கள் கூறுவது அப்படித்தான் தெரிகிறது. எப்படி தாங்கள் சிந்துவிற்கு விருந்தாளியாக வந்தீர்களோ அப்படி நான் தங்களுக்கு விருந்தாளியாக வந்திருக்கிறேன். விருந்தாளிக்கே விருந்தாளியா தேவரிஷி? விருந்தாளி தன் வரம்பை மீறுவது உசிதமாகாதே. இருந்தும் தாங்கள் வந்துவிட்டீர்கள். வந்த விஷயத்தை கூறுங்கள். ஸ்ரீஹரி, நான் இப்பொழுது தங்கள் அருகில் தாய் லக்ஷ்மியை பற்றி கூறத்தான் வந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் தேவரிஷி. தேவி லக்ஷ்மியின் வேண்டுதலை கூறத்தானே தாங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். நாராயண நாராயண. ஸ்ரீஹரி, தாங்கள் மனம் வைத்தால் இங்கிருந்து மறைந்து வைகுண்ட லோகத்திற்கு செல்ல முடியும். தாங்கள் சிந்துவின் அழைப்பை ஏற்றதனால்தான் அவனிடத்தில் வந்திருக்கிறீர்கள். தங்கள் வரம் முடிந்துவிட்டது. இனி காலவரையின்றி தாங்கள் இங்கேயே தங்கினால் சிந்துவின் அழிவிற்கு காலதாமதமாகுமே ஸ்ரீஹரி. சேவகர்களே, மகாராஜா, அந்த துஷ்டன் நாரதனை இழுத்து வாருங்கள். நாராயண நாராயண. ஸ்ரீஹரி, ஸ்ரீஹரி, தாங்களே பாருங்கள். தங்கள் கண் முன்னேயே தங்கள் பக்தனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட வேண்டுமா ஸ்ரீஹரி? நாராயண நாராயண. வாருங்கள், செல்லலாம். துஷ்ட சிந்து, நீ நீண்ட காலம் ஸ்ரீஹரி விஷ்ணுவை உன் விருந்தாளியாக வைத்துக் கொள்ளாதே. இல்லையென்றால் உன் சர்வநாசம் விரைவில் உன்னை வந்து சேரும். தேவராஜன் இந்திரனின் யோசனை நல்லதுதான். நம்முடைய இந்த நிலைமைக்கு எந்த ஒரு சுபசக்தியும் உதவ தயாராக இல்லை. இன்னும் எத்தனை நாளோ தெரியவில்லை. அசுரன் சிந்துவின் சிறைக்குள் அடைப்பட்டிருக்க வேண்டுமோ? வேறு என்ன செய்வது பவன் தேவா? சிந்து தன் அமர சக்தியின் மூலம் நமது திவ்ய சக்தியை ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டானே. இன்று நாம் தப்பிக்கும் மார்க்கம் நமக்கு என்னவென்று தெரியவே இல்லையே. எப்போது ஜகத்தை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணு தானாக வந்து விருந்தாளி என்ற பெயரில் அந்த துஷ்டன் சிந்துவிடம் உறவு கொண்டாடுகிறாரோ, பிறகு நாம் என்ன செய்வது? அமரத்துவம் பெற்ற சிந்துவை யாரும் தோற்கடிக்கப் போவதும் இல்லை, அவன் மரணமடையப் போவதும் இல்லை. நாம் அனைவரும் இப்படியே சிறையில் கிடந்து வாட வேண்டியதுதான். நாராயண நாராயண. வணங்குகிறோம் தேவரிஷி. தங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும்.
தாங்கள் சொர்க்கத்தில் இருப்பதைப் போன்றுதான் இங்கேயும் இருக்கிறீர்கள். நான் ஒன்று கூறுகிறேன். சிந்துவின் அமர சக்தியை எதிர்த்து தங்கள் வர சக்தியை சிறிதாவது பயன்படுத்துங்கள், இல்லையென்றால் இப்படியே இருந்து விடுவீர்கள். விதியின் வினை பயன்படி சிந்து யாருடைய வரதானத்தையும் மாற்ற மாட்டான். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இருந்தும் தேவரிஷி, தாங்கள் எப்படி? தாங்கள் அனைவரும் கவலையாக இருப்பது எனக்கு தெரிய வந்தது. அதை தீர்த்துச் செல்லவே இங்கு வந்தேன். இருப்பினும் தேவரிஷி, அந்த துஷ்டன் சிந்து ஸ்ரீஹரி விஷ்ணுவையே ஜகத்தை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணுவும் தேவகணம் தானே. அதிக நேரம் சிந்துவிற்கு விருந்தாளியாக இருக்க மாட்டார். இருந்தும் சிந்துவிற்கு முடிவு கட்ட தாங்களும் சிறிதளவு முயற்சி செய்ய வேண்டும். தேவரிஷி, திவ்ய சக்தியை இழந்ததனால் நாங்கள் எதுவும் செய்ய முடியவில்லை. இந்த துஷ்டனின் சிறையிலிருந்து நாம் எப்போது வெளியே செல்வோம்? எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை தேவரிஷி. எதையாவது செய்ய வேண்டும் என்றால் எங்களிடம் சக்தியும் இல்லை, யுக்தியும் இல்லை. நீங்கள் ஒரு வழி கூறி எங்களை காப்பாற்றுங்கள். நாராயண நாராயண, இத்தனை மனம் தளரக்கூடாது. எதையாவது செய்து முயற்சித்தாவது பார்க்க வேண்டும். இல்லையென்றால் பலன் எப்படி கிடைக்கும்? நான் கூறுவதை பற்றி சந்தேகப்படாதீர்கள் தேவர்களே. சிந்துவிற்கு முடிவு கட்டுவதற்காக தாங்கள் மகா கணேசரை நோக்கி ஆராதனை செய்ய வேண்டும். ஆம் தேவரிஷி, இந்த துஷ்டன் நாங்கள் ஆராதனை செய்தால் தடுக்க மாட்டான். நாராயண நாராயண. அதனால் தேவர்களே, இன்று நீங்கள் அனைவரும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து ஸ்ரீ மகா கணேசரின் ஆராதனையை ஆரம்பித்து விடுங்கள். எப்படியாவது தங்கள் குரல் மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசர் மற்றும் கௌரிபுத்திரர் ஸ்ரீ கணேசருக்கும் சென்றால் உங்கள் கஷ்டங்கள் முடிவுக்கு வந்துவிடும். நாராயண நாராயண. ஓம் மகா கணேசாய நம. ஓம் மகா கணேசாய நம.